தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை முதல் சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். ஒவ்வொரு வாரமும் மற்ற 6 நாட்களில் தாவேகவின் திட்டம் என்ன என்பது குறித்து போக்கஸ் பகுதியில் காணலாம். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கட்சியின் தலைவர் விஜய் தனது முதல் மக்கள் சந்திப்பு பயணத்தை திருச்சியில் தொடங்குகிறார். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற பெயரில் சனிக்கிழமை தொடங்கும் இந்த சுற்றுப்பயணம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் நடைபெற்று டிசம்பர் 20ஆம் தேதி மதுரையில் முடிவடைகிறது. இந்த பயணத்தின் மூலம் மக்களை சந்திப்பதோடு கட்சியை மாநிலம் முழுவதும் பலப்படுத்துவதே விஜயின் முக்கிய நோக்கமாக உள்ளது. ஒரு மாவட்டத்தில் ஒரு நாள் விஜயின் சுற்றுப்பயணம் முடிந்ததும் அடுத்த 6 நாட்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தாவேக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி என வீடு வீடாக சென்று விஜயின் புகைப்படம் பொருத்திய ஸ்டிக்கர்களை ஒட்டுவதோடு கட்சியில் புதிய உறுப்பினர்களையும் சேர்க்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு இந்த பயணத்தின் மூலம் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் இதுநாள் வரை முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் பிரதமர் மோடியை மட்டுமே விமர்சித்து வந்த விஜய் இந்த பயணத்தில் மாவட்ட அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் பேச உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சுற்றுப்பயணத்தின் மூலம் மக்களை சந்திப்பது, கட்சியை பலப்படுத்துவது என 2 இலக்குகளை ஒரே நேரத்தில் அடைய விஜய் திட்டமிட்டிருப்பதாக கூறுகிறது தாவேக வட்டாரம்.